ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த் சம் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? represent each of the given relations by first arrow diagram represent பண்ணோம், அப்புறம் கிராஃப்ல, அப்புறம் ஒரு செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் arrow diagram கிராஃப். ரெடியா? பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதை ஒரு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். டிரைவ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு இந்த ரிலேஷனை வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும், ஆரோ டயக்ராம்ல எழுதணும், அதுக்கப்புறம் கிராஃப்ல எழுதணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, நார்மலா நம்ம ஏற்கனவே தேர்ட் சம்ல போட்டிருப்போம், அதே மாதிரி தான் மெத்தட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க y எலமெண்ட்ஸை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிச்சா போதும், நம்மளால ரிலேஷனை எழுத முடியும், அதை ரெப்ரசன்ட்டும் பண்ண முடியும். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் y எக்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒய்யும் கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 5. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 1 2 3 4. ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் y is equal to 1. y 1 இருக்கும் போது x என்னவா இருக்கு? ஏன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 2y கொடுத்துருக்காங்க. y சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம x கண்டுபிடிச்சாலே போதும். புரிஞ்சுதா? அது எது கூட ரிலேட்டடா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. y வந்து 1 இருக்கும் போது x is equal to 2 1s are 2y தானே. இப்போ y இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 2 1s are 2. அப்ப y 1 இருக்கும் போது x 2 இருக்கு, y 2 இருக்கும் போது x 4 இருக்கு. சாரி, x என்னவா இருக்கு? y 2 இருக்கும் போது x 4 இருக்கு, y 3 இருக்கும் போது x என்னவா இருக்கு? இருக்கும் போது x 6 இருக்கு, y 4 இருக்கும் போது y 4 இருக்கும் போது x என்னவா இருக்கு? 2 4s 8 இருக்கு. ஓகேவா? y 1 இருக்கும் போது x 2 இருக்கு, y 2 இருக்கும் போது x 4 இருக்கு, y 3 இருக்கும் போது x 6 இருக்கு, y 4 இருக்கும் போது x 8 இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல போயிடலாம். ஆரோ டயக்ராம் வரையலாமா? இங்கேயே வரைகிறேன் பாருங்க. இப்போ வந்து எக்ஸ் ஒய்னே எடுத்துக்கலாம் செட்டை. ஆரோ டயக்ராம் ஆரோ டயக்ராம் பாருங்க. எக்ஸ்னு ஒரு செட் இருக்கு, ஒய்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ், ஒய்ல இருக்க எலமெண்ட்ஸ் எழுதலாமா? 2 3 4 5. புரிஞ்சுதா? 2 3 4 5 இவ்வளவுதான். இப்போ ஒய்ல என்னென்ன இருக்கு பாருங்க. ஒய்ல 1 2 3 4. ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ என்னென்ன ரிலேஷன் தான் பார்க்கணும். எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ரிலேஷன். புரிஞ்சுதா? பார்க்கலாமா? ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் காமா ஒய் தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் காமா ஒய், அப்போ எக்ஸ்ல இருந்து தான் ஒய்க்கு ரிலேஷன் போயிருக்கு. புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கு? எக்ஸ் தான் இருக்கு, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நீங்க ஒய் கமா எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்ப என்ன பண்ணணும்? ஒய் செட்டை ஃபர்ஸ்ட்ல போட்டு எக்ஸ் செட்டை செகண்ட் போடணும். புரிஞ்சுதா? இதை வச்சுதான் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றத வச்சுதான் நான் என்ன கண்டுபிடிச்சேன்? ஃபர்ஸ்ட் செட்ன்றது எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கோங்க, கண்டுபிடிச்சி பார்த்து கரெக்டா எழுதுங்க, தப்பா எழுதிடாதீங்க, மார்க்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க. புரிஞ்சுதா? எக்ஸ் கமா ஒய் இருக்கா, ஒய் கமா எக்ஸ் இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க. ஓகே, இப்போ எக்ஸ் 2 இருக்கும் போது ஒய் என்னவா இருக்கு? 1 இருக்கு. எக்ஸ் 4 இருக்கும் போது ஒய் 2 இருக்கு. இது ஆரோ டயக்ராம் போட்டோமா? ஆரோ டயக்ராம்ல இது ரிலேஷன் ஆர். அப்புறம் எக்ஸ்
எக்ஸில் வேற எல்லா எலமெண்ட்ஸும் இல்லையே, 6 8லாம் இல்லையே, அதனால இந்த ரிலேஷன்லாம் வராது. ஓகேவா, இது வராது, இது 2 தான். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஆரோ டயக்ராம் பண்ணியாச்சு. இதுதான் ஆரோ டயக்ராம் வரைஞ்சது. புரியுதா? 2 வந்து 1க்கு ரிலேட்டடாக இருக்குது, 4 வந்து 2க்கு ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா, எக்ஸ் 4ஆக இருக்கும் போது ஒய் 2ஆக தான் இருக்கும். இது ரிலேஷன், கொடுத்துருக்க கண்டிஷன் படி ரிலேஷன். இப்போ ஆரோ டயக்ராமில் போட்டாச்சு. அடுத்து கிராஃபில் போடணும். போடலாமா? கிராஃப் பாருங்க, கிராஃப் எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. 0 1 2 3 4 5 இப்படி போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகேவா? இல்லை எத்தனை இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ்க்கு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒய், இது வந்து ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ். ஓகேவா? தெரியும்ல, கிராஃப் தெரியும் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து 1 2, ஏன்னா ஒய்ல என்னென்ன இருக்கு, 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கா, அப்போ இது எல்லாத்தையும் எழுதுங்க. 1 2 3 4. எக்ஸில் 2லேருந்து 5 வரைக்கும் இருக்கா, 2 3 4. என்னென்ன இருக்கு எக்ஸில் 2 3 4 5. ஓகே, எக்ஸில் 2 3 4 5 இவ்வளோதான் இருக்கு. ஓகேவா? இப்போ போடலாமா? சாரி, தப்பா, கிராஃப்ல எப்பயுமே இப்படி பண்ணக்கூடாது. என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ செட்டில் இருக்கிறது மட்டும் எழுதக்கூடாது. கிராஃப்ல எப்பயுமே என்ன இருக்கும், 1லேருந்து 2லேருந்து தான் இருக்கும். ஓகேவா? அதில் தான் நம்ம ரிலேஷன் என்ன கிராஃப்லேயே வரையணும். சாரி, ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும், 6 7 8. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ரிலேஷனை வரையணும். இங்கே செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை கிராஃபாக போடக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ கிராஃப் வரையலாமா? பாருங்க, 2 வந்து 1க்கு ரிலேட்டடாக இருக்கு, அப்போ 2 1. ஓகே, இது போட்டாச்சு. 2 1 எழுதலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 4க்கு 2. ஓகே, அப்போ 4க்கு 2 கரெக்டாக மார்க் பண்ணி 4 2 எழுதலாமா? இது என்னது, கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் ரிலேஷனு. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இப்போ கிராஃபில் முடிஞ்சிருச்சு. இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஆர்னு எழுதிக்கிட்டு அதை வந்து செட்டில் கமாவால் செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். நார்மலாக ரிலேஷன் எப்படி இருக்குமோ அப்படி எழுத போகிறோம். புரிஞ்சுதா? எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இது இங்கே எழுதிப்போம் பார்த்தீங்களா, இதை தான் எழுத போகிறோம். 2 1 4 2 இதை தான் எழுத போகிறோமே. இவ்வளோதான் இந்த ரிலேஷனை, இவ்வளோதான். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷன், ஆரோ டயக்ராம், கிராஃப், செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போ எழுதுங்க, எக்ஸ் ஒய் என்னது, எக்ஸு ஒய் ஈக்குவல் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? 9 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ லெஸ் தென் 10ன்றதுனால 9 வரைக்கும் எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷனில் ஒன்று ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஓகே, பண்ணலாம். எக்ஸு 1ஆக இருக்கும் போது ஒய் என்னவா இருக்கு, எக்ஸ் 1ஆக இருக்கும் போது இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 + 3 போடுங்க. 1 + 3 போட்டால் 4 ஆகுது. எக்ஸ் 2ஆக இருக்கும் போது y is equal to 2 + 3 போட்டால் 5 ஆகுது. எக்ஸ் 3ன்னு இருக்கும் போது y is equal to 3 + 3 போட்டால் 6 ஆகுதா, 6 ஆகுது. x is equal to 4ன்னு போட்டால் y is equal to 4 + 3 என்ன ஆகுது, 7 ஆகுது. x is equal to 5ன்னு போட்டால் y is equal to 5 + 3 என்ன ஆகுது, 8 ஆகுது. x is equal to 6ன்னு போட்டால் y is equal to 6 + 3 என்ன ஆகுது, 9 ஆகுது. ஓகே, x is equal to 7ன்னு போட்டால் y is equal to 7 + 3 equal to 10. நிறுத்துங்க, 10 வந்திருக்கா? 10ன்றது வந்து நம்ம செட்டுக்குள்ளேயே இல்லையே, அப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா?
இது வரைக்கும் நம்ம எழுதணும் இல்லையா, இவ்வளவுதான். இந்த 7 வந்து கிடையாது. ஓகேவா, ஏன்னா இதுல 10 வந்திருக்கு. 10ன்றது வந்து செட்டுக்குள்ளேயே இல்லை, எக்ஸ்லயும் இல்லை ஒய்லையும் இல்லை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் ஆரோ டயக்ராம் பார்க்கலாமா? ஆரோ டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்ற செட் வச்சுக்கலாம், ஒய்ன்ற செட் வச்சுக்கலாம். 9 நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, இப்போ ரிலேஷனை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் 1 இருக்கும் போது ஒய் 4 இருக்கு, அப்படியே லைனா வருது. எக்ஸ் 1 இருக்கும் போது ஒய் 4 இருக்கு, எக்ஸ் 2 இருக்கும் போது ஒய் 5 இருக்கு, எக்ஸ் 3 இருக்கும் போது ஒய் 6 இருக்கு, எக்ஸ் 4 இருக்கும் போது ஒய் 7 இருக்கு, எக்ஸ் 5 இருக்கும் போது ஒய் 8 இருக்கு, எக்ஸ் 6 இருக்கும் போது ஒய் 9 இருக்கு. ஓகே, இது ரிலேஷன் ஆர். இது ஆரோ டயக்ராம். புரிஞ்சுதா? எக்ஸ் 7 இருக்கும் போது ஒய் 10 இருக்கு, ஆனா இதுல வந்து செட்டுக்குள்ள 10 இல்லை, அதனால அவ்வளவுதான். இதான் ரிலேஷன். இப்ப பி பாருங்க, கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறீங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இதை ஒய்ன்னு வச்சுக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. இதுலயே 9 வரைக்கும் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, வரையலாமா? இது 0, இது வந்து எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். நீங்க எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு ஆன்சர் ஷீட்ல இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சி தான் காட்ட போறீங்க. உங்களுக்கு தனியா இதுக்காகலாம் கிராஃப் தர மாட்டாங்க. புரிஞ்சுதா? இதுக்காக தனியா கிராஃப் தர மாட்டாங்க, நீங்க இந்த மாதிரி கிராஃபை வரைஞ்சி தான் காட்டணும். ரிலேஷன் பாருங்க, எக்ஸ் 1 இருக்கும் போது ஒய் 4 இருக்கு, அப்ப எக்ஸ் 1 இருக்கும் போது ஒய் 4 இருக்கு, எக்ஸ் 2 இருக்கும் போது ஒய் 5 இருக்கு, எக்ஸ் 3 இருக்கும் போது ஒய் 6 இருக்கு, எக்ஸ் 4 இருக்கும் போது ஒய் 7 இருக்கு, எக்ஸ் 5 இருக்கும் போது ஒய் 8 இருக்கு, எக்ஸ் 6 இருக்கும் போது ஒய் 9 இருக்கு, எக்ஸ் 7 இருக்கும் போது ஒய் 10 இருக்கு. ஆனா 10ன்றது வந்து செட்டுக்குள்ளேயே இல்லையே, அப்ப எழுத முடியாது. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியுது, இது வந்து 1, 4, இது 1, இது வந்து 2, 5, இது 3, 6, இது 4, 7, இது 5, 8, இது 6, 9. ஓகேவா, இதுதான் கிராஃப். கிராஃப் வரைஞ்சாச்சு. ஓகே, புரிஞ்சுதா? இப்ப ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். எழுதிடலாமா? ஆப்ஷன் சி, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதலாமா? ரிலேஷன் ஆர். இந்த ரிலேஷனே எழுத போறோம். 1 இருக்கும் போது 4 இருக்கு, அப்படி 9 வரைக்கும் எழுத போறோம். அதே தான். எக்ஸ் 1 இருக்கும் போது எக்ஸ் ஒய் தானே அந்த ஃபார்மெட்டு, அதுதான் எழுத போறோம். எக்ஸ் ஒய்ல எழுதணும், அவ்வளவுதான். அப்ப 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9 போட்டிங்களா? இது ரிலேஷன். ரிலேஷனும் கண்டுபிடிச்சாச்சா? ரிலேஷன் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல போட்டோம், அதுக்கப்புறம் கிராஃப்ல போட்டோம், ஆரோ டயக்ராமும் போட்டோமா? இது செகண்ட் சப்டிவிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, அதே தானே. ஃபர்ஸ்ட் ஒய்யை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சோம், ஒய் எக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோமா? அது என்ன ரிலேஷன் இருக்கோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அந்த செட்டுக்குள்ள என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம ஆரோ டயக்ராம்ல போட்டு அந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஆரோ டயக்ராம்ல எழுதி அதை அப்படியே ஆரோ டயக்ராம்ல ஆரோ போட்டு காமிச்சிருக்கோம் எது எதுக்கு ரிலேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா கிராஃப் போட்டு அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம்ல ஆர்டர் பேர்ஸா கமா போட்டு எழுதியிருக்கோம். அதே தான் செகண்ட் சப்டிவிஷனுக்கும் பண்ணியிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சுதா?
ஃபோர்த் சம் கம்ப்ளீட்டட். ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.